Hi guys, welcome to First Choice YouTube channel. So நம்மளோட YouTube channelல மிக முக்கியமான நியூஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போறேன் வச்சு ஃபாலோ பண்ணுங்க. அந்த வகையில நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி மக்களவை தொகையோட கள நிலவரம் என்ன, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா. ஏன்னா இப்ப மக்களவை தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கனால நம்ம அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ சரிங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யார் யாரெல்லாம் நிக்கிறாங்க, ஸோ அவங்களோட பலம் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இப்ப கரண்ட்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி ஃபுல் அனாலிட்டிக்ஸை நம்ம பார்த்தோம்னாலே யார் வெற்றி பெற போறாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். இதை தாண்டி நான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா எலெக்ஷன் கூட்டு போடுவேன், ஆனா என்னோட ஒரு ஓட்டை வச்சு முடிவு பண்ண போறதில்ல. ஸோ மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் வெற்றி பெற போறாங்க. அப்ப ஸோ திருச்சி மக்களவை தொகுதி பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? வீடியோ பார்த்துட்டு உங்களை கேட்கிறேன். ஸோ யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பண்ணாலே யாரோட கமெண்ட் அதிகமா இருக்குங்கிறத வச்சும் சொல்லிடலாம். நானும் ஒரு அனாலிட்டிக்ஸ் கொடுத்துறேன். ஸோ நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை தயவு செய்து தெரிவிங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், திருச்சி பாராளுமன்ற தொகுதி மக்களவை தொகுதி அப்படிங்கிறது 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது. இது முதல் விஷயம். அந்த 6 சட்டமன்ற தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை. ஓகேவா? இந்த 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்ததுதான் ஒரு பாராளுமன்ற தொகுதி. கடைசி 2021 நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் இந்த 6 தொகுதியுமே திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இதுல இந்த 5 தொகுதிகளுமே டைரக்டா திமுக கேண்டிடேட் தான் நின்னாங்க, வின் பண்ணிட்டாங்க. இந்த கந்தர்வக்கோட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சியோட கூட்டணி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுத்திருந்தாங்க. சோ அவங்க இதை வின் பண்ணிட்டாங்க. அப்ப 6மே திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் 5 டைரக்டா திமுக வெற்றி பெற்றிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கூட்டணி வின் பண்ணிருக்காங்க. பரவலான திருச்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திமுகவோட கைதான் ஓங்கி இருக்கும் அப்படிங்கிறது பரவலான கருத்து. நிறைய முறை அவங்க வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே கூட நிறைய முறை தோல்வியும் தழுவிருக்காங்க. 2009 மக்களவை தொகுதி எடுத்து பாக்குறப்ப திமுக காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுத்திருந்தாங்க. கூட்டணிக்கு சார்பால தொண்டைமான் அப்படிங்கிற கேண்டிடேட் நின்னாங்க, தோத்துதான் போனாங்க. 2014 அதிமுக வின் பண்ணாங்க, பா குமார் அப்படிங்கறத வின் பண்ணாரு. 2019 நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது 2019 நடந்த டேட்டா. 2019 பொறுத்த வரைக்கும் திமுக அவங்களோட கூட்டணி காங்கிரஸ் தான் சீட்டு கொடுத்திருந்தாங்க. திருநாவுக்கரசர் அப்படின்றவர் காங்கிரஸ் சார்பில் நின்னாரு, 6.21 லட்சம் ஓட்டு வாங்கி வின் பண்ணிட்டாரு. செகண்ட் பிளேஸ்ல யார் வந்தாங்கன்னா தேமுதிகவை சேர்ந்த இளங்கோவன் வந்தாரு. ஓகேவா? அப்போதைக்கு தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி எல்லாத்தோட அலைன்ஸ்ல நின்னாங்க. சோ தேமுதிக கேண்டிடேட் தான் நாங்க இளங்கோவன் அப்படிங்கிறவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா 1.61 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. சார்பா தொண்டைமான் இவங்க தான் 2009 காங்கிரஸ் சார்பில் நின்று தோத்தவங்க. 2019 வந்து பாத்தீங்கன்னா அமமுக கட்சியில வந்து நின்னாங்க. யாரு? சார்பா தொண்டைமான் 1 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க, தோத்து போயிட்டாங்க. வினோத் அப்படின்றவர் நாம் தமிழர் கட்சி சார்பா நின்னாரு, 65,286 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது 2019 நடந்த சர்வே. அப்ப 2009 மக்களவை தொகுதியில் திமுக தோத்துருக்கு, 2014 மக்களவை தொகுதியில் திமுக தோத்துருக்கு, 2019 மக்களவை தொகுதியில அவங்களோட கூட்டணி வின் பண்ணியிருக்காங்க. இது மக்களவை தொகுதியோட எடுத்து வரலாறு ஷார்ட்டா போய் பார்த்தோம்னா, சட்டமன்ற தொகுதி அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட 6 சட்டமன்ற தொகுதியிலுமே 2011 திமுக தோத்துருக்காங்க. ஆனா 2021 6லயுமே வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டணியா பாக்குறப்ப 5ல அவங்க டைரக்டா வின் பண்ணிருக்காங்க, கூட 1ல அவங்களோட கூட்டணி வின் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு மக்களவை தொகுதி அப்படின்னு திருச்சி எடுத்து பாக்குறப்ப மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை அதை பாத்தீங்கன்னா மொத்தம் 15,44,742 வாக்காளர்கள் திருச்சியில இருக்காங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா 7,52,953 பேரும், பெண் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 7,91,548 பேரும், மூன்றாம் பாலினர்கள் பாத்தீங்கன்னா 241 பேரும் இருக்காங்க. பார்த்தாலே தெரிஞ்சு பெண்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட அதிகமா இருக்கு. ரைட்டா? திமுக இப்போதைக்கு கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த திமுக அரசு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா பாக்குறப்ப நல்லதா கெட்டதா, பொருளாதாரத்துக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாமளா பாக்குறப்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பேருந்துல இலவசம், இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையுமே கூட அதிகமா தான் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலுமே கூட திமுக வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கூட்டணிக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம டைரக்டா நின்றுருந்தாங்க அப்படின்னா களம் வேற மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலுமே கூட அவங்களோட கூட்டணி உங்களுக்கு தெரியும், மதிமுகவை சேர்ந்த வைகோவோட மகன் துரை அப்படின்றவர் தான் திமுக கூட்டணி கட்சி சார்பில் நிக்கிறாரு. அதிமுக டைரக்டா அவங்களோட வேட்பாளரை கிளம்பி இருக்கிறாங்க, கருப்பையான்னு சொல்லிட்டு சரிங்களா. பிஜேபி அமமுகவோட அலைன்ஸ்ல இருக்காங்க. பிஜேபியும் டைரக்டா நிக்கல, அமமுகவை சேர்ந்த செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் தான் நிக்கிறாரு. இதுக்கடுத்து நாம் தமிழர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டி ராஜேஷ் அப்படின்றவர் நிக்கிறாரு. சோ டி ராஜேஷ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த ஜல்லிக்கட்டு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான பர்சன் கூட. இப்ப 4 பேர், இந்த 4 பேர் நிக்கிறது மக்களாகியவங்க எல்லாருக்குமே தெரியும். மொத்தமா திருச்சியில இந்த மக்களவை தொகுதியில எத்தனை வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்கன்னா 38 வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க. மொத்தம் 38 பேர் சரிங்களா. இது நமக்கு தெரியாது.
இருந்தாலுமே கூட அந்த 38 பேர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் தான் முதல்ல எல்லாருமே சொல்லுவாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட. ஓகே, சோ இப்ப இந்த 4 பேர் தெளிவா சொல்லிட்டேன். திமுக தான் இப்ப ஆட்சியில இருக்காங்க. பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி கடைசியா வின் பண்ணியிருக்காங்க மக்களவை தொகுதி பொறுத்த வரைக்கும். இப்ப 6ஐயுமே கைக்குள்ள வச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்க டைரக்டா நிக்கல. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கூட்டணி கட்சி மதிமுக, வைகோவோட மகன் துரை அப்படின்றவருக்கு. சரிங்களா? என்னதான் மதிமுக வைகோ ஃபேமஸா அவரோட பையன் ஃபேமஸா இருந்தாலுமே கூட நீங்க மதிமுக அப்படின்ற ஒரு தனி கட்சி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பலம் வாய்ந்ததான்னு கேட்டா குறைவுதான். இப்ப நீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அமமுக, அதிமுக, மதிமுக இவங்களுக்கு தானே போட்டி. இவங்க பிஜேபி கூட்டணி, இவங்க திமுக கூட்டணி இருந்தாலுமே கூட போட்டி அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா மதிமுக, அதிமுக, அமமுக. கரெக்டா? அப்படி கம்பேர் பண்ணி பாக்குறப்ப திமுக பலமாவே இருந்தாலுமே கூட அவங்களோட கூட்டணிக்கு கொடுத்துருக்கிறப்ப நம்ம யோசிச்சுதான் பாக்குறோம். இதை தாண்டி அவங்க தீப்பெட்டி அப்படிங்கிற சின்னத்துல நிக்கிறாங்க. கருப்பையா அப்படின்றவர் அதிமுக ரெட்டலையில நிக்கிறாரு. அவங்களோட கட்சி சின்னத்துல நிக்கிறாங்க. சோ இதுக்கான முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு, யாரு பலசாலி, யார் யாரெல்லாம் நிக்கிறா, எல்லா தகவல்களுமே நான் இதை சொல்லிட்டேன். ஸோ போன எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சு, என்னென்ன தொகுதிகள் இருக்கு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்க, மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை கூட நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இதுல பார்த்தாலே தெரியுது பெண்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. திமுக பெண்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே கூட அதிமுக டைரக்டா நிக்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டி அதிகமான ஒரு சூழ்நிலை தான். இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு தெரிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு. இதை தாண்டி இது நான் முடிவு பண்ண போறதில்ல, மக்களாகி நீங்க முடிவு பண்ற விஷயம். யார் வெற்றி பெறுவாங்க நீங்க நினைக்கிறீங்க, தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிங்க அப்படின்னா அது நம்மளோட யார் ஜெயிப்பாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.